நம்ம பார்க்க போறது இந்த உருளை. என்னது? உருளை. இந்த உருளையிட மொத்த மேற்பரப்பளவு, வலைபரப்பு, கனவளவு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே சமன்பாடு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மொத்த மேற்பரப்பளவுனா 2πr வர்க்கம் பிளஸ் 2πrh, கன அளவுனா πr வர்க்கம் h அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அப்படி செய்யறோம் அப்படிங்கறது என்ன செய்யணும், தெளிவா தெரிஞ்சு போடணும். விளங்குதா? தெளிவா தெரிஞ்சு போட்டா மட்டும்தான் அது அர்த்தங்கள் என்னன்னு ரைட்டா. அப்ப நமக்கு பணமே எடுக்கிறதுல இந்த உருளை பணத்தை மாறணும். ஐயா உருளையிட பணத்தை வரைஞ்சது. சரியா? இப்போ ஒரு வட்டத்தின் ஆரை நம்ம என்ன எடுப்போம்? வட்டத்தின் ஆரைன்னா 6 இருக்கிறது. சரியா? அதே 6 எடுக்கும். சரியா? அந்த உருளையின் உயரத்தை h எடுப்போம். ஹைட் 6 வந்து ரேடியஸ், உயரம் வந்து h இருக்கிற ஹைட். ரைட்டா? இப்ப இந்த உருளை சரியா, உருளையை நம்ம பிரிச்சா, உருளைய பிரிச்சான்னு சொல்றது என்ன, உருளைய ஃபுல்லா இப்படி செஞ்சிருக்கணும். உருளையின் விரியல், உருளையின் விரியல் என்ன மாதிரி அமையுங்கிறது முதல் பார்ப்போம். உருளையின் விரியல் வந்து 2 வட்ட பகுதிகளை உடையதாகவும் ஒரு செவ்வக பகுதி உடையதாகவும் அமையும். அது கிளியரா? அதுல என்ன சரிட்டோம், எப்படி வட்ட பகுதியில மேல ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் சுத்தி இப்படி வளைஞ்சிருக்குது, ஒரு செவ்வக பகுதி அப்படி சுத்தி இப்படி வளைச்சு விடுவோம். அதனாலதான் சுத்தி இப்படி வளைச்சு ஒட்டுறதுக்கு ஒரு செவ்வக பகுதி. ஒரு வட்டத்தின் பரப்பளவு டென்த்ல படிச்சிருந்தீங்கன்னா πr வர்க்கம். இதுக்கு πr வர்க்கம் பார்த்துச்சு. அவ இந்த வட்டம் πr வர்க்கம், இன்னொரு வட்டம் என்ன, அதே πr வர்க்கம். சரியா? அப்ப 2 πr வர்க்கம் சரி. இப்ப கீழே ஒரு செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு சமன்பாடுனா கிரேட் 6ல படிச்சிருப்போம். அது என்னது, நீளம் தர அகலம். அதான் செவ்வகத்தின் சுற்றால பரப்பளவு சமன்பாடுனா நீளம் தர அகலம். அப்ப யோசிக்கிறேன் என்ன, அப்ப உருளைக்கு என்ன வந்திருக்கணும், πr இருக்கும், நீளம் தர அகலம் தானே வந்திருக்கணும். என்ன அப்ப வேற ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்குமே. ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதை யோசிச்சுட்டா நமக்கு மேக்ஸ் லேசா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், எது செஞ்சாலும் ஏன் செஞ்சோம் எது செஞ்சோம்னு தெளிவா செய்யணும். ரைட்? இப்ப பாருங்க, இந்த நீளம், இந்த நீள பகுதி உருளைய செஞ்சோன்னு என்ன நடக்கும், இந்த நீள பகுதி இந்த வட்டத்துள்ளுக்கு என்ன செய்யும், வந்து சீட் ஆயிடும். இதான் இப்படி வளைஞ்சு என்ன செஞ்சிட போது வரப்போகுது. ஆக இந்த நீள பகுதி இப்படி வளையுது, வளைஞ்சா வட்ட பகுதி உருவாக்குது. வட்ட பகுதி விட்டு பருதி நீளத்தை காண்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம், 2πr போடுவோம். 2πr தானே போடுவோம். என்ன என்ன நம்ம சரிதானே, 2πr போடுவோம். ரைட். அப்ப நீளம் 2πr இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இப்படி இப்படியே வளைஞ்சு இப்படி வரும்போது அது 2πr ஆகுது. அப்ப உருளையின் உயரம் என்ன எடுத்திருக்கோம், h எடுத்திருக்கோம். ஆகவே h. ஆகவே இந்த செவ்வக பகுதியின் பரப்பு நீளந்தர அகலமா இருக்கு. அந்த நீளத்துக்காக 2πr பிரதியிடுறோம், அகலத்துக்காக h பிரதியிடுறோம். ஆகவே 2πrh. எங்க 2πrh வந்துச்சுன்னு. அப்ப இதை சிம்பிளா விளைவிக்கலாம். ஆகவே ஒரு உருளையின் மொத்த மேற்பரப்பளவு சமன்பாடு எப்படி வரப்போகுது, 2πr வர்க்கம். இங்க பாருங்க, இங்க ஒரு வட்டம் இங்க ஒரு வட்டம் இருக்கு, 2πr வர்க்கம். சரியா? வலைபரப்பு அதுவும் சேரதுன்னு வேணும், 2πrh. ஆகவே ஒரு உருளையின் மொத்த மேற்றள பரப்பளவு சமன் 2πr வர்க்கம் பிளஸ் 2πrh. இதுதான் அது மொத்த மேற்றள பரப்பளவின் சமன்பாடு. இந்த இடத்துல நீங்க ஒரே விஷயத்துல தெளிவா இருக்கணும். உருளை கேள்வி செய்யும் போது ஒண்ணு வலைபரப்பு மட்டும் கேட்பாங்க. வலைபரப்பு இதுல எது, நீ சொன்ன சரிதம் என்னது, இந்த 2πrh மட்டும்தான் என்னது வலைபரப்பு. சரியா? அடிப்பகுதியின் பரப்பு மட்டும் கேட்டு என்ன செய்யணும், πr வர்க்கத்தை மட்டும் கண்டு கொடுத்தோம்னா சரி. வளைந்த பரப்பளவு கேட்ட என்ன செய்யணும், வலைபரப்பு என்ன 2πrh மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கும். மொத்த மேற்றள பரப்பளவு கேட்ட என்ன செய்யணும், 2πr வர்க்கம் பிளஸ் 2πrh கண்டு கொடுக்கும். வளர்ச்சா உங்களுக்கு, நான் உங்களுக்கு கிளியரா, எல்லாம் கிளியரா? ரைட் ரைட். இதை நோட் பண்ணிக்கோங்க.